அக்டோபர் நெருங்க நெருங்க பிரிக்ஸ் மாநாடு எப்படி இருக்க போகுது? ரஷ்யாவில் வச்சு அந்த பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுதே, என்னெல்லாம் முடிவுகள் எடுக்க போகிறாங்க? அதுலேயும் குறிப்பாக இப்போ புதுசாக துருக்கியும் உள்ள ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்களே, எதுக்காக துருக்கி உள்ள ஜாயின் பண்ண போகிறாங்க? இந்தியா சீனா இந்த பார்டர் இஷ்யூ அப்படிங்கிறது ஒருவேளை இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் மாநாட்டின் போது முடிவு பெறும், அப்படி இல்லைன்னா பிரேசிலை வச்சு முடிவு பெறும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்த மாதிரி பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே இந்தியாவினுடைய வளர்ச்சி குளோபல் சவுத்தில் இந்தியாவை மிகப்பெரிய ஒரு தலைவராக காண்பிக்கக்கூடிய அந்த ஒரு திறன், அது கூடவே இந்தியா சீனா ரஷ்யா அப்படின்னு சொல்லி மல்டி போலார் வேர்ல்டை உருவாக்கக்கூடிய சக்திகள், இவங்க எல்லாம் இணைந்திருப்பது தான் இந்த பிரிக்ஸினுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். பிரிக்ஸ் வேற எந்த ஒரு அமைப்புக்கு எதிரானவங்க நாங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட உலக அளவில் பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெஸ்ட்டுக்கு எதிரான, மேற்குலகத்துக்கு எதிரான ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டு வருது. ஸோ இந்தியாவினுடைய வளர்ச்சி, அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எல்லாமே பிரிக்ஸையும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்லாம் எடுத்து பார்த்தோம்னா மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியா அடைந்து வந்திருக்கிறது, வரும் அப்படிங்கிறத வேர்ல்டு பேங்க் வர குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படிலாம் சொல்லும்போது பெரிய பெரிய பணக்காரர்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இந்தியர்கள் நிறைய பேர் சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு நாட்டில் சேவிங்ஸ் அதிகமாக இருந்தது என்றால் அந்த நாட்டை அதிகமாக திவாலாக்க முடியாது, உள்நாட்டு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. நாட்டுக்கும் வீட்டுக்கும் இதே தான் ஒரே ஒரு கோட்பாடு. மாதம் ஒரு என்எஃப் அப்படிங்கிறது அறிமுகம் செய்யும். அதே மாதிரி இந்த மாதம் நம்முடைய ஃபண்டை கேபிட்டல் கேரண்டியாக எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் என்எஃப் அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ என்ஐவி நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கலாம். வர்ற 15ஆம் தேதி வரை மட்டும்தான் இதை வாங்க முடியும். இது ஆல்ஃபா ஃபண்ட் அப்படின்னு சொன்னோம். அதாவது மார்க்கெட்டில் டாப் அப் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஷேரில் நம்முடைய ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது போகும், இன்னொரு போர்ஷனை கேபிட்டல் கேரண்டியாக வச்சுருவாங்க. ஸோ நம்ம பணம் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் நம்ம கைவிட்டு போகாது. அதே நேரத்தில் இந்த இண்டெக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கூடுதலான இன்கம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதிகமாக எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ரிஸ்க்லாம் எடுக்க தெரியாது, நான் ஒரு பிகினர் அப்படிங்கிறவங்களுக்கு இதே மாதிரியான என்எஃப்ஓவில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செய்யலாம். இன்றைக்கி நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு ஒரு பெரிய தொகையாக, இதில் ஒரு 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்குது, ட்ரிபிள் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. அது இல்லாமல் ஏடிசி வழியாகவும் 10/10D வழியாகவும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாம் உள்ளடக்கிய கேபிட்டல் கேரண்டியமாக இருக்கக்கூடிய இந்த என்எஃப்ஓ பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. இந்த நிஃப்டி 200 ஆல்ஃபா 30 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல 2014 நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு அதனுடைய growth இருந்துச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. இதே பஜாஜ் லைஃபினுடைய அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சுமார் 1.16 லட்சம் கோடி ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பஜாஜினுடைய ஸ்மால் கேப் ஃபண்டா இருக்கட்டும், இல்லாட்டி பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் மிட் கேப் ஃபண்டா இருக்கட்டும், இதனுடைய வளர்ச்சி எல்லாமே 33% அதிகமாக அது இன்கம் கொடுத்திருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வா இந்தியா சீனாவினுடைய பிரச்சனை முடிந்தால்தான் இந்தியாவால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நிலைப்பாட்டு இந்த பிரிக்ஸ் மாநாட்டை மிகப்பெரிய அளவில் உன்னிப்பாக கவனிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் இது உன்னிப்பாக கவனிக்க வைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிக்ஸ் மாநாட்டின் போது, அதுவும் ரஷ்யாவில் நடக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் மாநாட்டின் போது இந்தியாவை சேர்ந்த தலைவர்கள், ஒருவேளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் அவர்களும் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சந்தித்துக் கொண்டார்கள் என்றால் ரஷ்யா ஒரு வார்த்தையை சொல்றதுக்கான இன்னொரு பெரிய வாய்ப்பும் இருக்காம். இந்த 2 நாடுகளிடையே ஒரு ஒற்றுமை இல்லாமல் போனது என்றால் கண்டிப்பாக மேற்குலக நாடுகள் அவங்களுடைய காய் நகர்த்தல் வழியாக நிச்சயமாக பெரிய பெரிய வெற்றியை அடைந்து விடுவார்கள். இந்த 3 நாடு ஒன்றா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய மல்டிபோலார் வேர்ல்டுக்கும் ரொம்பவே முக்கியமானது தான். இந்தியா சீனாவுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையே எல்லை பிரச்சனை தான், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றதுல இந்த டெம்சோக் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை வர்ற அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள முடிவு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்த பின்னரும் இன்னும் சில ஏரியாக்களில் சீனாவினுடைய ராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இந்தியாவினுடைய ராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பேட்ரோலிங் பாயிண்ட்ஸ் 10, 11, 12, 12A மற்றும் 13 அப்படின்னு சொல்ற இந்த இடத்துலலாம் இந்தியாவினுடைய ராணுவத்துக்கான அந்த பேட்ரோலிங்கை யார் தடுத்திருக்காங்க? சீனா தடுத்திருக்காங்க. அப்போ அங்கே சீன வீரர்கள் இருக்காங்க. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத இந்தியாவும் சீனாவும் நடத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக இந்த பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், இப்போ ரஷ்யா உக்ரைன் போராக இருந்தாலுமே இந்தியா சொல்வது, இந்தியாவினுடைய நிலைப்பாடும் பேச்சுவார்த்தை வழியாக முடித்துக் கொள்ளலாம், யுத்தம் அதற்கு ஒரு சரியான தீர்வு இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பேச்சுவார்த்தை ஏன் இந்த பிரிக்ஸ் மாநாட்டின் போது நடக்காது அப்படிங்கிற ஒரு கேள்வியும், நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னும் அந்த செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரிக்ஸை யாராலையுமே அடிச்சுக்கிட முடியாது. சரி, பிரிக்ஸுக்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக மலேசியா நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஈரான் நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, சவுதி அரேபியா நான் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சவுதி அரேபியா உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும், எகிப்து உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னும் 75 நாடுகள் உள்ளே வர்றதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், தாய்லாந்து போன்ற பல நாடுகள் உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக இதற்கான அப்ளிகேஷனை போட்டு வச்சிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா துருக்கி. என்னப்பா துருக்கியா? நாட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி பிரிக்ஸுக்குள்ளே வரும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களாக, ரொம்ப வருடங்களாக துருக்கி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாட்டோலேயே உன்னால் நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு துருக்கி, உன்னை உடனடியாலாம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே சேர்த்துக்கிட முடியாது, எனவே அதற்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி துருக்கியினுடைய இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம். இதில் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன இந்த துருக்கி ஏன் நம்ம இந்த மேற்குலக நாடுகளை நம்பி போகணும்? இதனால் வரையிலும் ட்ரெடிஷ்னலாக அப்படி தான் இருந்துச்சு, பட் இதை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணலாமே, நாம் ஏன் பிரிக்ஸுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததாகும். அதனால் இந்த ஒரு பிரிக்ஸ் மாநாடு அக்டோபர் மாதம் 22லேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் மாநாடு முடிந்த அடுத்த சில நாட்கள்லேயே அஃபிஷியலாக பிரிக்ஸுக்குள்ளே நாங்களும் இணைவதற்காக அப்ளிகேஷனை கொடுக்க காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத துருக்கி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா. ஸோ துருக்கி உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இந்த பிரிக்ஸுக்கு இருக்கும். ஆல்ரெடி பிரிக்ஸ் மாநாட்டுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய வரவேற்பும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய வளர்ச்சியும் அரபுலக நாடுகளை இன்னும் அதிகமாக கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதிகமாக கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்வது 2 நாடுகள் தான், ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. அப்போ இந்த சீனாவும் இந்தியாவும் ஒரே இடத்துக்குள்ளே இருக்காங்க, அவங்க கூட எக்கனாமி வைஸா சூப்பரான டீல்லாம் நம்மளால போட முடியும் அப்படின்னா பிரிக்ஸுக்குள்ள நாமளும் இருந்து செயல்முறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னதுனாலே என்னவோ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளத்தை பிரிக்ஸுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மட்டும் கிடையாது, அல்ஜீரியாவா இருக்கட்டும், அசர்பைஜானா இருக்கட்டும், பலஸ்தீனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போ என்ன செஞ்சிருக்காங்க, பிரிக்ஸுக்குள்ள நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பாலஸ்தீன் பிரிக்ஸுக்குள்ள வருதா அப்படின்னு பார்த்தா எஸ். பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கிறது யாரு? இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள். அப்போ இந்த மேற்குக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பாக பிரிக்ஸ் உருவாகுகிறதா அப்படிங்கிறத பாலஸ்தீனம் உள்ள வரும்போது எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்த வருடத்தில் பாலஸ்தீனம் உள்ளே சேர்க்கப்படுகிறது என்றால், இல்லை அதை அசஸ் பண்ணணும், மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனம் உள்ளக்க வந்தாங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லபடியாக ஸ்டடி பண்ணிட்டு தான் இன்னொரு நாட்டை உள்ளே சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்தியா வைத்திருப்பது மிக குறிப்பிடத்தக்கது தான். எது எப்படி இருந்தாலும் மேற்குலக நாடுகளுக்கு எதிரான மிகப்பெரிய பிரம்மாண்டமான சக்தியாக வளர்ந்து வருகிறது இந்த பிரிக்ஸ். அப்போ பிரிக்ஸினுடைய பொது கரன்சி அப்படிங்கிறது உருவாக்கப்படுமா என்று கேட்டால், இந்த இடத்துல அவங்கவுங்க நாட்டு கரன்சியை வச்சு அவங்கவுங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் ஒருவேளை பிரிக்ஸினுடைய பொது கரன்சியாக இருக்கலாம். அது இல்லாமல் ஒரு டிஜிட்டல் கரன்சி என்பது உருவாக்கப்படும் என்கிற அறிவிப்பு வெளியானது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த 14 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பிரிக்ஸ் பிளஸாக மாறிடுச்சு. அப்போ எந்த ஒரு கரன்சிக்கு அடிப்படையில் இந்த மீதம் இருக்கக்கூடிய நாடுகளுடைய கரன்சியினுடைய வேல்யூவேஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை கண்டிப்பாக டாலர் வழியாக நம்ம செய்ய வேண்டாம். நம்ம பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ளேயே அதிகமாக ரொம்ப வேல்யூவாக இருக்கக்கூடிய ஒரு கரன்சி எடுத்து அந்த கரன்சி பேஸில் நம்ம என்ன செய்வோம், கன்வர்ஷன் ரேட் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணலாம். ஒருவேளை அது சீனாவினுடைய யுவானா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா நாளைக்கு சீனாட்ட ஏதாவது பொருள் வாங்கினா இந்திய ரூபாயிலே வாங்கலாம், அப்படி இல்லைனா யுவான் வழியாக வாங்கலாம். இல்லை இந்தியா அடுத்ததாக மலேசியா கூட ஏதாவது டீல் பண்ணுறாங்கன்னா இந்திய ரூபாய் வழியே வாங்கலாம். அப்போ இந்திய ரூபாய்க்கும் அங்கே வேல்யூ இருக்கும், அதே நேரத்தில் மலேசியாவினுடைய ரூபாய்க்கும் அங்கே வேல்யூ இருக்கும். ஆனால் யாருக்குமே எந்த விதமான ஒரு லாபமும் நஷ்டமும் இல்லாத டாலர் அப்படிங்கிறத வச்சு நாம் ஏன் ட்ரேடு பண்ணணும்? அப்போ இது டீடாலரைசேஷன் அப்படிங்கிறதுக்கான மெயின் அஜெண்டாவாக பிரிக்ஸ் மாறி நிற்கிறது. இதுக்காகத்தான் மறுபடியும் இந்த பிரிக்ஸினுடைய டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டெவலப்மெண்ட் பேங்க்ல புது நாடுகள் யாவை அவங்கள சேர்த்துக் கொள்கிறோம், அவங்களுக்கான கடன் இந்த மாதிரியான கரன்சியில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியில் விட்டுருக்காங்க. அதில் தான் அல்ஜீரியாலாம் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிற ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியில் விட்டுருக்காங்க. சரி, இந்தியா சீனாவினுடைய பிரச்சனை இந்த பிரிக்ஸ் மாநாட்டின் போது சரியா முடியலை அப்படின்னு கேட்டால்,
அடுத்ததா என்ன நடக்கும் என்கிறதுக்கான இன்னொரு பதிலும் இருக்கு. இந்த நவம்பர் மாதத்துல G20க்கான அந்த மீட்டிங் அப்படிங்கிறது பிரேசிலை வச்சு நடைபெற போகிறது. ஸோ பிரேசிலை வச்சும் இந்தியா மற்றும் சீனாவினுடைய தலைவர்கள் சந்தித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒருவேளை அக்டோபர் மாதம் சரியா நடைபெறவில்லை என்றால் அது நவம்பர் மாதத்துல முடிந்துவிடும். இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம இந்தியா சீனா நண்பர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத பல நாடுகளும் கணித்திருக்கிறார்கள். இவங்களுடைய கணிப்பு உண்மையாக மாறியது என்றால் மிகப்பெரிய ஒரு வசந்த காலம் அப்படிங்கிறது பிரிக்ஸ், இந்த குளோபல் சவுத் அப்படிங்கிற நாடுகளுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மிகப்பெரிய எக்கனாமி, மிகப்பெரிய அளவில் ஆயில் ப்ரொடக்ஷன், மிகப்பெரிய அளவில் ஆயில் கன்சியூமிங் அப்படிங்கிறது எல்லாமே பிரிக்ஸ் நாடுகளை உள்ளடக்கிய நாடுகளாகத்தான் இருக்கும். பாப்புலேஷனாலும் சரி, அப்போ அவங்க கிட்ட வாங்கக்கூடிய திறனும் விற்கக்கூடிய திறனும் அதிகரிக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரே கூட்டத்தில் இருக்கிறதுனால இதில் சேர்ற எல்லா நாடுகளுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் பல நாடுகளும் இதில் வாண்டடாக வந்து சேருவாங்க. இதற்கு எதிராக இருக்கக்கூடிய சில அமைப்புகள் இதனால் வீக்காக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ பிரிக்ஸ் பிளஸாக மாறியது. இப்போ பிரிக்ஸ் அடுத்த கட்ட ஒரு புலிப்பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறது. இன்னும் நிறைய நாடுகளை உள்ள நாங்கள் கொண்டு வர போகிறோம், நிறைய மாற்றங்களை கொண்டு வர போகிறோம். குளோபல் கரன்சி அப்படிங்கிறதும் குளோபல் சவுத் அப்படிங்கிறதுக்கான தலைமைத்துவமும் மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கையும் முதல் கட்ட வெற்றியாக பிரிக்ஸினுடைய எக்ஸ்பேன்ஷனை நம்ம பார்க்கலாம். பிரிக்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆக 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 நிச்சயமாக இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய நட்பு நாடுகள், இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்தியாவின் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்படின்னு சொல்ற பல விஷயங்கள் தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்த்திருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸால நம்முடைய கேபிட்டல் கேரண்டி ஆகும். அதே நேரத்தில் நமக்கு கொஞ்சம் இன்கம் கிடைக்கிற மாதிரியான ஒரு NFO தான் பஜாஜ் அலைன்ஸினுடைய லைஃப் NFO. பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் NFO பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வர்ற 15ஆம் தேதி வரை மட்டும்தான் இதில் 10 ரூபாய்க்கு NAV உங்களால் வாங்க முடியும். டாக்ஸ் பெனிஃபிட்லாம் இருக்கு. மேலும் விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.